பெரியவங்களே சொல்லி வச்சிருக்காங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கண் திருஷ்டி வந்து எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஒருத்தருக்கு வரும்? பணம் இருக்காது, ஒரு ஒரு நல்ல விஷயம் நினைச்சாது அது நடக்காது, ஒரு நல்ல விஷயத்துக்கு போகலாம் நினைச்சாதுக்கும் அது நடக்காமல் இருக்கும். வீட்டில் தூங்கினாலும் கூட மன நிம்மதி இருக்காது, எதோ போன மாதிரி, யாரோ செய்யாத தப்பு கூட அவங்க மேலே பழி மாதிரி உழுவுற மாதிரி. ஆனால் எல்லா வீட்டுக்கு வெளியே பார்த்தாலும் இந்த ஒரு கண் திருஷ்டி பற்றக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க, இல்லை கண் திருஷ்டி விநாயகர்னு ஒரு போஸ்டர் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் ஒட்டுறாங்கல்ல. இது மூலமாக வந்து கண் திருஷ்டி வந்து தடைப்படுமா? வசீகரண வேறு சஞ்சீவி வேறுன்னு சொல்லுவாங்க. வசீகரண வேறு நம்மளுக்கு எல்லாம் தயார் பண்ணி அது சாதாரண நாள் பண்ணுறது கிடையாது. அது எனவே 21 நாள் பூஜைகள் செய்யணும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன பவர்னா அந்த 21 நாள் பூஜை கூட தான் இருக்கு. OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாதேவராஜு அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம என்ன விஷயம் பத்தி பேச போறோம்னா, கண் திருஷ்டி ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தோ, ஸோ அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற விஷயத்த தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். வணக்கம் சாமி. சாமி, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து கண் திருஷ்டி அப்படின்றது நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா பெரியவங்களே சொல்லி வச்சிருக்காங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கண் திருஷ்டி வந்து எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஒருத்தருக்கு வரும்? அம்மா, நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி అనేది ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கம்மா. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனால் இந்த காலத்தில் என்னது, இப்போ எத்தனை பேர் இருந்தாலும் கூட, ஒரு சொந்தக்காரங்க இருந்தால் கூட ஒருத்தர் மேலுக்கு வந்தால் ஒருத்தர் அழுவாங்க, ஒருத்தர் கீழுக்கு வந்தால் சிரிப்பாங்க. ஆனால் மேலுக்கு வந்தால் எப்படி சிரிப்பாங்க சுவாமியான, மேலுக்கு வந்து அழுவாங்கன்னா, ஒருத்தர் நம்மளோட அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களே, நம்மளோட பேரு பவராக இருக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அவங்க ரொம்ப சந்தோஷத்தை சம்பாதிக்கக்கூடாது, ரொம்ப டவுனாக இருக்கணும், குடும்பத்தில் நல்லா இருக்கக்கூடாது, தொழிலில் நல்லா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கண்டிஷ்டு வந்தால் இது மாதிரி நடக்கும் சுவாமியானா. ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகள், அவங்க ரெண்டு இதுக்கு அந்த திஷ்டி இருக்கும்போதும் தொழிலில் கரெக்டாக இருக்காது. நீங்கள் எத்தனை கோடி இருந்தாலும் கூட பணம் இருந்தால் தான், 10 ரூபாய் சம்பாதிச்சாதான் பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும், ஒற்றுமை இருக்கும். பணம் இல்லாதக்கும் போது என்ன நடக்கும்? குடும்பத்தில் ஒரு சண்டை நடக்கும். இல்லை பசங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு ஸ்கூல் மாதிரி, இல்லை அவங்க வேலைக்கு அனுப்புகிற மாதிரி, இல்லை அவங்க பசங்களுக்கு பார்க்கறதுக்கும், இல்லை குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு அவங்க ஒரு இதுக்கு முன்னால் கௌரவமாக இருந்துட்டுமே, ஒரு 2 வருஷம் முன்னால் லைஃப்பில் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டுமே, ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்துமே, இந்த 2 வருஷம் தான் இதுக்கடா இப்படி ஆகுது. எங்களுக்கு ஒரு தொழிலில் நிம்மதி கிடையாது, கணவன் மனைவி பிரச்சனை, ஒரு எது போனாலும் அவங்க எந்த நினச்சாலும் நடக்காது, ஒரு வேலைக்கு போனால் அது நடக்காது, யாரை வச்சாலும் கூட கஷ்டம் நடக்கும். சொந்தக்காரங்க இதுக்கு முன்னால் இருக்க பாசங்கோடு இதுக்கு முன்னால் இருக்காது. பாம்புக்கு பல்லு இருக்க இஷ்டம், தேலுக்கு கொடி இருக்கும், மனிதர் 2 கல் இருக்கும். மனிதன் திருஷ்டி பட்டுச்சுன்னா பெரிய கொம்ப வீரன் இருந்தாலும், ஆளாக இருந்தாலும், தோப்பாக இருந்தால் கீழே போன மாதிரி தான். அதே மாதிரி கூட குடும்பத்தை நல்லா இருக்காது, பணம் இருக்காது, ஒரு ஒரு நல்ல விஷயம் நினைச்சாது அது நடக்காது, ஒரு நல்ல விஷயத்துக்கு போகலாம் நினைச்சாதுக்கும் அது நடக்காமல் இருக்கும். வீட்டில் தூங்கினாலும் கூட மன நிம்மதி இருக்காது, எதோ போன மாதிரி, யாரோ செய்யாத தப்பு கூட அவங்க மேலே பழி மாதிரி உழுவுற மாதிரி. பவரான ஒரு கண் திஷ்டன்னு சாதாரணது கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாருக்கும் வைக்கிறதுன்றது அதுதான். கண் திஷ்டனது பவர்ஃபுல்லானதம்மா. அந்த திஷ்டி இருக்கனால எதுவுமே செய்ய முடியாது, முன்னேற்றம் இருக்காது. ஒரு எதனால சுவாமின்னு இதுல ஒரு 4 பாயிண்ட் தான் சொல்றேம்மா. ஒரு தொழில் விஷயத்துல கரெக்டா இருக்காது, குடும்பத்துல கரெக்டா இருக்காது, கணவன் மனைவி பிரச்சனையிலும் நல்லபடி இருக்காது, ஒற்றுமை இருக்காது, அவங்க ஃபேமிலியில எங்க போனாலும் நிம்மதி இருக்காது. ஒன்றும் டைம் நல்லா இல்லை. ஒரு அதனால என்ன நடக்கும்னா, அந்த திஷ்டினால ஒரு வண்டியில போகும்போது ஏதோ நடக்கிற மாதிரி, ஏதோ ஆன மாதிரி கூட, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி ஆகிற மாதிரி, ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி, உடம்புக்குள்ள ஏதோ ஆன மாதிரி இருக்கும், உடம்பு ஒரு டயர்டாக இருக்கும், அவங்க மனசை பார்த்தா ஒரு சோச்சுன்னு. இப்போ நீங்கள் இது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிற மாதிரி, இப்போ நீங்கள் கலையாக இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்றது உங்கள் மனசுக்குள்ளே எத்தனை இருக்கு அது உங்களுக்கு தெரியும். ஒரு கலையாக இருக்கிறீங்க, அதே மாதிரி அது வர ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னா, பழிச்சுக்கிட்டு முகம் கிருன்னு இருந்துக்கிட்டு, அவங்க ஒரு சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் ஒரு சந்தோஷமாக அவங்க கிட்ட போய் ஒரு பாசமாக பேசினா கூட அவங்க அடிக்கிற மாதிரி,
முறைக்கிற மாதிரி இப்போ அது மாதிரி இருப்பாங்க தாய். இப்போ வந்து நீங்க ஒரு கண் திருஷ்டியை பத்தி இவ்வளோ விஷயங்கள், ஒரு ஃபேமிலி ஹாப்பியா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு கண் திருஷ்டி வந்து மிகப்பெரிய காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லா வீட்டுக்கு வெளியே பார்த்தாலும் இந்த ஒரு கண் திருஷ்டி பற்றக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க, இல்ல கண் திருஷ்டி விநாயகர்னு ஒரு போஸ்டர் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் ஒட்டுறாங்கல்ல. இது மூலமா வந்து கண் திருஷ்டி வந்து தடைப்படுமா? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது வாழ்க்கையானது நல்ல மகிழ்ச்சியாக இருக்குதம்மா. நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. ஆனால் அது எதனால் சுவாமின்றதும் போது அவங்க வரும்போது அந்த திஷ்டி எப்படி வரும்னா, அவங்க சம்பாதிக்கிறது செய்யும்போது அது மாதிரி ஆளுங்க అనేది செய்வாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க అనేది எலுமிச்சை பழம் 3 ரோட்டு மேலே, இல்லை நைட்டில் இந்த பௌர்ணமி நாளோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேலைக்கு போவோம், நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம வலிச்சாதான் சாப்பிட முடியும். நம்ம அதே மாதிரி அவங்க கூட வேலைக்கு போவாங்க. அந்த வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எப்படி இருக்காதுன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னால் 1 வருஷம் முன்னாடி அந்த எலுமிச்சை பழம் தாண்டாத முன்னாடி நிலபடி இருப்பாங்க. அது தாண்டின பிற்பாட்டு அது எப்பட்டு உடனே காட்டாது. இப்போ ஒரு காய்ச்சல், உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சல் இருக்கோம்மா, அது உடனே இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சனால்தான் இப்போ 100 மேலே கீழே வந்தால் தான் டவுனாக இருக்கிற மாதிரி காய்ச்சல் கொஞ்சம் இருக்குது பரவாயில்லன்றது. 100க்கு மேலே வந்தால் அதிகமாக இருக்கு அந்த ஒரு காய்ச்சல் எப்படின்ற மாதிரி அவங்க ஆரோக்கியத்தில் கூட கரெக்டாக இருக்காது. அவங்க உடம்பு கூட கழிச்ச மாதிரி அது மாதிரி பிரச்சனை அந்த இருக்கும்போது அந்த திஷ்டி அதிகமாக படும், கண் திஷ்டி அதிகமாக படும். அது ஆகும்போது தான் அப்படி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை அவங்க கூட நிறைய பேர் நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ கண் திருஷ்டி எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றுறீங்க? இல்லை கேள்விதாம்மா. நம்ம என்ன பண்ணுவோன்னா, முதல்ல அவங்க வந்துட்டு பார்த்தா வெத்தலை அஞ்சனம் போட்டு பார்ப்போம். வெத்தலையில மை போட்டு அஞ்சனம் போட்டு எதனால நடக்குது, அவங்களுக்கு எது மாதிரி இப்படி நடந்திருக்கு, திஷ்டி சாதாரண திஷ்டிங்களா, இல்லை யாரும் வச்சது குடும்பத்துக்காக வச்சிருந்ததா, இல்லை சொந்தக்காரன் லைன்ல இருந்து வச்சிருக்குதா, இல்லை தூரத்துல இருந்து வச்சவங்களா, இல்லை பக்கத்தவங்க யாராவது வச்சுதா, இல்லை இதுக்கு முன்னால் கௌரவமாக இருந்தவங்க இப்படி நல்லா இருக்கக்கூடாது, இவங்க டல் ஆகணும், இவங்க முன்னேறக்கூடாது என்ற மாதிரி வச்சுதா. அது எல்லாம் பார்த்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி மைப்போட்டு வசீகரணம் சொல்லுவாங்க. வசீகரணம் வேறு, சஞ்சீவி வேறுன்னு சொல்லுவாங்க. வசீகரணம் வேறு நம்மளுக்கு எல்லாம் தயார் பண்ணி அது சாதாரண நாள் பண்ணுறது கிடையாது. அது எனவே 21 நாள் பூஜைகள் செய்யணும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன பவர்னா, அந்த 21 நாள் பூஜைக்குள்ள தான் இருக்கும். அதுக்கான சில பூஜைகள் இருக்கும். அதுக்கான இந்த ரத்த பலிகளும் சொல்லுவாங்க, முக்கு போட்டு காவு போட்டு கோலம் போட்டு அஞ்சனம் போட்டு அந்த மாதிரி அஞ்சனத்தை வச்சு இது கொடுக்கணும்னா ஒரு வேறு கொடுக்கறதோ ஒரு தகுடு கொடுக்கறதோ தாயத்து கொடுக்கறதோ கிடையாது. இது ஒரு அஞ்சனக்குள்ள வச்சு அதை வசீகரணம் மை பண்ணி அந்த அஞ்சனம் பண்ணிட்ட பிறப்பாட்டு அந்த காவு போட்டு ரத்த பலியான இது எல்லாம் வச்சுட்டு செஞ்சு சில பேருங்க சில ரத்த பலின்னு சொல்றது அவங்க தாண்டி வளர்ந்தனால தான் பிரச்சனைகள் இருக்கும். இல்லை அந்த திஷ்டி கழிக்கிறதுக்கு அந்த மாதிரி அதை வச்சுக்கிட்டு பண்ண வசீகரண வேறுன்னு சொல்லுவோம். வசீகரண வேறு மாதிரி இது தாய் வசீகரண வேறுன்னு சும்மா கட்டிக்க முடியாது இல்லையா. அந்த வேர்லாம் అనేది தாய்த்து போட்டு ஒரு அஞ்சனம் போட்டு அதுக்கு ரத்த பலி கொடுத்தேசி அதுக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு கட்டி வச்சுருந்தா அந்த 3 பூஜைகள் செஞ்சு தெய்வத்தை பூஜை, லக்ஷ்மி பூஜை, தெய்வ பூஜை, கட்டாட்சி பூஜை, காட்டு பூஜை சொல்லுவோம். அந்த தெய்வங்களை பூஜைகள் இருக்கும். அதில் சில திதிகள் இருக்குது, சில முறைகள் பாட்டுகள் இருக்குது. அது சாதாரண பண்ணுறது கிடையாது. அது சில இடத்துல போய் சில திதிகளை பண்ணி சில முறைகளை பண்ணி அதை பண்ணின பிறப்பாடு தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ கந்திருஷ்டி கழிக்கிறாங்கல்ல, இந்த வீட்டிலேயே வந்து இந்த சுற்றி போடுறது, இல்லைனா வந்து இந்த எலுமிச்சம்பழம் வச்சு சுற்றி போடுவாங்க, முட்டையை வச்சு சுற்றி போடுவாங்க, இந்த இதை கடக்குறாங்கல்ல, இந்த இதை கடக்கிறவங்களுக்கு வந்து இந்த செய்வினை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது உண்மையா? அவங்களுக்கு இருக்க அந்த கண் திருஷ்டி வந்து அதை மிதிக்கிறவங்களுக்கோ இல்லை அதை கடந்து போகிறவங்களுக்கோ இல்லை வண்டியை விட்டு ஏற்றுறவங்களுக்கோ வந்து வரும்னு சொல்கிறாங்களே, இது உண்மையான்னு கேட்குறேன். இது உண்மைதாம்மா. நீங்கள் சொன்னது நல்ல கேள்விதான். ஆனால் இந்த காலத்தில் அதுதான் அதிகமாக இருக்குது. தெய்வ சக்தி எவ்வளோ இருக்குது உண்மையோ அவ்வளோ தீய சக்தி இருக்கிறது அவ்வளோ உண்மை. இப்போ இந்த காலத்தில் யாருக்கும் அவங்கள வச்சுதானே கிடையாது. சில இப்போ நம்ம போவோம், ஒரு பல இடத்துக்கு போவோம், எடுக்கும்போது சில மிதிகள் இருக்கும். அவங்க எடுத்தது கூட ஒரு பேய் மாதிரி ஒரு சக்தி காட்டுது. அதை சாதாரண பிடிக்கிறது கிடையாது. இப்போ நேரில் வந்து உங்கள் முகத்தை நம்ம முகத்தை உட்காந்து பிடிக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு போகும்போது வரும்போது அதுக்கு ஒரு ஆக்கர்ஷணை பிடிக்கும். இந்த ஒரு மனிதன் இப்படி இருக்குது, இவன் வச்சிருந்தா தான் நம்ம கரெக்டாக இருக்கும், இவன் நம்ம சொல்கிற பேச்சு கேட்பான், அதை சொல்லி ஒரு சக்தி கொடுக்கணும். அது ஒரு சில திதிகள் இருக்கும்.
சில சக்தியானதை காட்டு பிடிச்சா அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஆகிற மாதிரி, இல்லை நைட்டில் கெட்ட கெட்ட கனவு வர்ற மாதிரி, ஏதோ பண்ணிக்கிற மாதிரி, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி, இல்லை ஒரு காதல பிரச்சனை நடித்தாலும் கூட அந்த பொண்ணு இஷ்டப்பட்டது கூட இஷ்டம் இல்லாத சொல்கிற மாதிரி, ஒரு விஷயத்தில் கிடையாது, பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் அது இருக்கும்போதுக்கும் குடும்பம் நல்லா இருக்காது. குடும்பம் 2 பேரும் ஒற்றுமை இருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை அந்த செய்வன் இருக்கும்போது புருஷனும் போட்டாடி எப்போ பார்த்தாலும் சண்டை தான். வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது. பணம் ஏதோ தங்காச்சினாலும் பணம் நிற்காது. வியாபாரத்தில் நிம்மதி இருக்காது. அவங்க எந்த ஒரு இடத்துல போனாலும் கூட அது ஒரு சக்தி மாதிரி பிடிக்கும். ஓகே. ஒரு பேயன்றது ஒரு சக்தின்றது அது மாதிரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி செய்வினையால் பாதிக்கப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? நம்மக்கிட்ட நிறைய பேர் இந்த செய்வினவங்க வந்திருக்காங்கம்மா. ஒரு 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 மாதம் முன்னாடி நம்ம ஆஃபீஸுக்கு வந்து, சுவாமி பாப்பா நல்லா தான் இருந்துக்குது, ஒரு 25 வயசு இருக்கும், உங்கள் வயசு மாதிரி இருக்கும். அந்த பாப்பானது நல்லா தான் இருக்குது, முகத்துல பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் பரிச்சை பொண்ணு தான். ஓகே. இப்போதுக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு டாக்டர் படிப்பு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டாக்டர் படிக்கிறாங்க. இதுக்கு முன்னால் நான் நம்மளுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு அதுக்கு முன்னால் படித்தவங்க கூட இப்போ பேசுகிற மாதிரி கூட இல்லையாமா. அவங்க குடும்பத்தில் అనేది ஒரு ஆம்பளை மாதிரி அந்த பொண்ணு இருக்குமா. இப்போ అనేది ஒரு பேசுகிற நம்மக்கிட்ட வந்து, அம்மா இது என்ன, அவங்க பேர் சொல்கிறது கூட முடியல. ஏதாவது நம்ம சொன்னால் கூட பயப்படுற மாதிரி, ஏதோ ஆன மாதிரி, ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கதவு போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி, இல்லை கூப்பிட்டா கூட வராமல் இருக்கிறதும். இப்போ நீங்கள் பேய் பிடிச்சா இப்படி இருப்பாங்கன்னு சுவாமின்னு சொன்னீங்களே, இது மாதிரி இருந்தாங்க. இது மாதிரி இருக்கும். அது மாதிரி அவங்க கூட நம்மக்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னால் அந்த முடியாத பொண்ணு கூட அதுக்கு சில பலிகளுக்கு பொம்மை வச்சு சில பூஜைகள் செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் பண்ணி, அவங்க நேரில் வர்றவங்க இருக்குன்னு நம்ம பூஜைகள்லாம் செஞ்சு சில திதிகளை பண்ணி, அது என்னது அது சாதாரண கிடையாது. அதை மாதிரி வச்சு பொம்மைகள் செஞ்சு காட்டுக்குள்ளே சுடுகாட்டில் உட்காந்து சுடுகாடு காளியோட மந்திரங்கள் படிச்சேசி, அந்த சுடுகாடு காளியோட தெய்வத்தை அனுகிரகம் வச்சு, அந்த அமாவாசை சாதாரண நாள் செய்யறது கிடையாது. அமாவாசை, பௌர்ணமி, அது மாதிரி நாளுங்களுக்கு போயிட்டு அதை உட்காந்து நைட்டு 12 மணிக்கு யாராவது இப்போ அவங்க சில பேர் வருவாங்க, சுவாமி சொல்லுவாங்க, நீங்கள் நைட்டு 12 மணிக்கு வர முடியுமாம்மா? சுவாமி இப்போ இந்த இருக்கிறது இப்போது நீங்களே இருக்கிறீங்கம்மா, ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு வரணும், உங்கள் மேலே ஒரு செய்வினை ப்ராப்ளங்கள் இருக்குது, இருந்தால் வரணும்னு நைட்டு 12 மணிக்கு வருவாங்களா? இல்லை, நான் வர மாட்டேன். நீங்கள் வர மாட்டேன். இப்போ மற்றவங்க யாராவது வர சொன்னால் வருவாங்களா? வருவாங்க, போகணும்னு நினச்சா வருவாங்க. ஆமாம். ஆனால் அது வந்தாலும் கூட அவங்களுக்கு అనేది சில பேருங்க இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சில பேருங்க நிறைய பேர் வரமாட்டாங்க. ஓகே. என்கிட்ட வந்தவங்க நாங்கள் கூட சொன்னேன், அம்மா இது மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க வாங்க, நான் போயிட்டு காட்டுக்குள்ளே இப்போ நான் என்னென்ன எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க சுவாமி ஆன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ எல்லாரும் செய்கிற மாதிரி தான் நீங்கள் செய்கிறீங்க சொல்லணும். அது மாதிரி நான் சொன்னேன், செய்வேன் உங்கள் மேலே இருக்குதா, இது மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்கு சொன்னேன், நீ வா. நைட்டு சுடுகாடுக்குள்ளே உட்காந்து 3 இடத்துல உட்காந்து 3 பூஜைகள் செய்ய வேண்டியது இருக்கோம்மா. சுடுகாட்டில் உட்காந்து ரத்த பலி கொடுத்துட்டு முக்கு போட்டு காவு போட்டு ஒரு பணத்து மேலே உட்காந்து பூஜைகள் செஞ்சு ஒரு பலிகளை கொடுக்கணும். ஒரு ஆக்ரேஷனில் ஒரு இறந்து போன ஒரு சக்தி தானம்மா பேயன்றது இருக்குது. அந்த பேயனது எதுக்குள்ளே இருக்கும்? ஒரு பணத்துக்குள்ளே தானே இருக்கும் ஒரு பேயன்றது. இப்போது அந்த பேய் எப்படி பிடிக்கும்னா, காதலிப்பாங்க, காதலிச்சவங்க கூட வராமல் இருக்கிறவாங்க இல்லையா, ஒரு காதலிப்பாங்க, காதலிச்ச பொண்ணு கூட இது ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம ஒரு இடத்துல கூட நடந்திருக்கு, நம்ம கிட்ட கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கு అనేది கல்யாணம் ஆகாத முன்னாடி, கல்யாணம் ஆகாத முன்னாடி ஒரு இடத்துல இப்போ எங்கெங்கே இருக்கும், ஒரு பிரியாணி கடை இருக்கும். சில பேருங்களுக்கு అనేది இப்போ எல்லாருக்கும் பிடிக்கிறது சில பிடிக்கும். இப்போ சில பேருங்களுக்கு అనేది இப்போ கோழிக்கறி பிரியாணி பிடிக்கும், இல்லை சிக்கன் பிரியாணி பிடிக்கும், இல்லைன்னா சில பேருக்கு வந்து பீஃப் பிரியாணி, மாட்டு பிரியாணி சொல்லுவாங்க இல்லையாம்மா, அது மாதிரி பிரியாணி கூட சாப்பிடும். சாமி இப்போ பார்த்தோம் அப்படின்னா, எப்படியும் வந்து நீங்கள் ஆந்திராலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்றப்பயே நீங்கள் ஒரு விஷயத்தில் சிறந்து விளங்கியிருப்பீங்க. ஏன்னா பாரம்பரியமாக இந்த ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பீங்க. என்ன அப்படின்னா, அந்த வசியம், மூலிகை மை இதெல்லாம் செய்கிறது. ஸோ நீங்கள் மூலிகை மையை எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க? இது வந்து சாதாரண கிடையாது அம்மா. இது வந்து 5 தலைமுறையாக எங்கள் அப்பா அவங்க அப்பாவுக்குனது 5 தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம காட்டுக்குள்ளே சம்மக்க சாரக்க பூஜைகளை பண்ணுவோம். சம்மக்க சாரக்க காட்டு தெய்வத்தை சொல்லுவாங்க. அந்த காட்டு தெய்வத்தில் அந்த உட்காந்துக்குது சில கோயிராஜு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் தெலுங்குல கோயிராஜு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல ஆதிவாசி மலைவாசி மக்களும் சொல்லுவாங்க.
ஆதிவாசின்றது நம்ம காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இது மாதிரி அவங்க நிறையா பேர் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. முதல்ல நம்ம ஊரில் வந்துக்கிட்டு பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பேர் சுவாமி நீங்கள் இது மாதிரி செய்கிறீங்க, மாதிரி இது தொழில் இப்படி இருக்குது, மாதிரி இதுக்கு என்னென்ன சில பேருங்க இந்த ஒசைமை இதுக்கு பண்ணுவோன்னா புருஷனு பொண்டாட்டி ஒற்றுமை இருக்கிற மாதிரி அது மாதிரி உங்களுக்கு பண்ணுவோம். நம்ம வந்தால் கூட சில பேருங்க இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷன்ன்றது இப்போ இந்த ஜென்ரேஷன் இதுக்கு முன்னால் ஒரு அம்மா அப்பா பார்த்தா ஒரு பயம், ஒரு தைரியமோ, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் இருந்தது. இப்போ கௌரவம் கிடையாது, மரியாதை கிடையாது. இதுக்கு அதனால் இருக்கிறவங்களுக்கு ஒன்று நிறைய பேர் இப்போ இருக்கனால அது கல்யாணம் ஆகிருக்குது. கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணம் ஆனால் கூட ஒரு பொம்பளை வச்சுக்கிற மாதிரி, கல்யாணம் ஆகி பொம்பளை வச்சுக்கிற மாதிரி, இல்லை புருஷனை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் பேர் வச்சுக்கிற மாதிரி, இது மாதிரி அவங்க நிறையா பேருக்கு வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட வந்தது கூட இது மாதிரி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. வந்துக்கிட்டு கூட நம்ம சொல்லவங்க நிறையா பேர் வந்திருக்காங்க. ஓ சுவாமி இது மாதிரி நாங்கள் நினைக்கிறோம், நான் ஒரு பொண்ணு காது லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அது சொல்லும்போது மாதிரி அந்த பொண்ணு வேணும் வசியமாகணும்னு சொல்லுவாங்க. எதுக்காக? ஒரு நல்லதுக்காக கேட்குறீங்களா இல்லை ஒரு கெட்டதுக்காக கேட்குறீங்களான்னு சொல்லுவேன். நம்ம நல்லதுக்கு தான் செய்வோம் தவிர கெடுதலுக்கு செய்ய மாட்டோம். பணத்துக்காக ஆசைப்படுறாலும் கிடையாது. பணம் வருமா அது செய்கிறது இது செய்கிறது கிடையாது. அவங்க வந்தால் கூட பார்ப்பேன். முதல்ல பார்த்துட்டு சுவாமி இதை மாதிரி இருக்குது எங்களுக்கு மாதிரி இதுக்கு என்ன செய்யணும் மாதிரி நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது கல்யாணம் ஆகிருக்கேன்னு கேட்பேன். மாதிரி நீங்கள் கல்யாணம் ஆகும்போது உங்களோட மனைவி இருக்குது, மனைவி இருந்துக்கிட்டு இன்னொரு ஆளுங்கிட்ட நீங்கள் இது மாதிரி வேலை செய்யாதுன்னு தான் சொல்லுவேன். நான் இது மாதிரி தப்பு நீங்கள் செய்யாதீங்கிறத சொல்லாதீங்க, செய்யாதீங்க, இது மாதிரி செய்யக்கூடாது அந்த நான் சொல்லுவேன். இது மாதிரி உங்களுக்கு நான் வசியம் பார்த்து செய்வேன், பார்த்து கூட செஞ்சிடுவேன். ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு கூட இன்னொரு ஆளுங்க வருவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கூட 4 குழந்தை 2 குழந்தை 3 குழந்தை இருக்கும். இப்போ பசங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க, பசங்க இருப்பாங்க. அந்த பசங்க வச்சுக்கிட்டு கூட நினைக்கிற மாதிரி அவங்க புருஷன் இருந்தால் கூட புருஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கூட இன்னொரு ஆள்கிட்ட பேசுறது, நீ தான் எனக்கு வேணும், உன் கூட தான் நான் பேசுகிறேன், உன் கூட தான் என்னோட புருஷனோட நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் கூட தான் எனக்கு நினைக்கும். அவர் சில பேருங்க இது கஷ்டப்பட்டால் கூட இது மாதிரி அவங்க கூட வந்திருக்காங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் வேண்டாம், எங்கள் வீட்டுக்காரர் அவர் போகணும், அவர் விளங்கி விட்டுட்டு இந்த ஆள் தான் எனக்கு வேணும், இவர் செய்கிற மாதிரி எங்களுக்கு வசியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது மாதிரி செய்கிறது கிடையாது, நல்லதுக்கு தான் செய்வேன். நீங்கள் மனசு நல்லா திருப்தியோடு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்தது செய்வேன். இது மாதிரி அவங்க வந்தவங்களுக்கு கூட இது மாதிரி கரெக்டாக கிடையாதம்மா. புருஷனை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளுக்கிட்ட அது மாதிரி தொடர்பு வச்சுக்கூடாது தாயை கூட நான் சொல்லுவேன். ஸோ நிறைய விஷயங்கள் ஒரு செய்வினை பற்றி, கந்திருஷ்டி பற்றி, பேய்கள் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த எபிசோடில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி குருஜி. நன்றி. சரிங்க சார். கட்ரா, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.